வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டன்சி மார்ஜினல் காஸ்டிங்ல ஒன் ஷாட் வீடியோ. அதாவது ஃபார்முலாஸ்லாம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் பாருங்க. இதுதான் மார்ஜினல் காஸ்டிங் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதாவது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிக்ஸட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். இதுதான் பேசிக் ஈக்குவேஷன். சேல்ஸையும் வேரியபிள் காஸ்டையும் மைனஸ் பண்றது மூலமா நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஓகே, அந்த கான்ட்ரிபியூஷனை இன்னொரு விதமா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பிக்ஸட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் மூலமாவும் நம்ம கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங். பாருங்க, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு பிக்ஸட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். ஓகேவா? இது மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன், அந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட். இது ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஈக்குவேஷன், மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன். இது பாருங்க, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 ஃபார்முலா இருக்கு. அதாவது கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100 பண்ணலாம். ஒருவேளை நம்ம கிட்ட கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100 பண்ணலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா 2 பீரியடுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டும் சேல்ஸும் அப்படின்னா changes in profit divided by changes in sales into 100. இது மூலமாவும் நம்ம பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா, அதாவது சேல்ஸ் 1, கான்ட்ரிபியூஷன் 1, அப்புறம் வேரியபிள் காஸ்ட் ஒரே ஒரு அமௌண்ட் அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 2 பீரியடுக்கு, அதாவது பீரியட் 1, பீரியட் 2 இல்ல 2 வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட்ல இருக்க சேஞ்சஸ் டிவைடட் பை சேல்ஸ்ல இருக்க சேஞ்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு பிவி ரேஷியோ கிடைச்சிரும். ஓகேவா? இந்த 3 ஃபார்முலால இருக்கிற இன்ஃபர்மேஷனை பொறுத்து எந்த ஃபார்முலா வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். பிரேக் ஈவன் பாயிண்ட். எஸ், இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட நம்ம யூனிட்ஸ்ல கண்டுபிடிக்கலாம். பிரேக் ஈவன் பாயிண்ட ருபீஸ்ல கண்டுபிடிக்கலாம். அதாவது வால்யூம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட யூனிட்ஸ்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஓகே, இது போடுறது மூலமா யூனிட்ஸ்ல பிரேக் ஈவன் பாயிண்ட கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட வால்யூம்ல, அதாவது ருபீஸ்ல வேல்யூல கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு இந்த வால்யூம்ல கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்ன அப்படின்னா இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ் நமக்கு இதுல கிடைக்குது இல்லையா, அது இன்டூ செல்லிங் பிரைஸ் பர் யூனிட். ஓகேவா? சேல்ஸ் பர் யூனிட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது மூலமாவும் நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட், அதாவது வால்யூம்ல கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எஸ். இப்ப அடுத்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பாத்தீங்கன்னா அதுவும் யூனிட்ஸ்லயும் கண்டுபிடிக்கலாம் அண்ட் வால்யூம்லயும் கண்டுபிடிக்கலாம். அதாவது யூனிட்ஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், அண்ட் இதுவே ருபீஸ்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஓகேவா? இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். அதாவது நார்மலா கொடுக்குறாங்க இல்லையா சேல்ஸ், அண்ட் இந்த பிரேக் ஈவன் சேல்ஸ்ன்றது என்னன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் வால்யூம் இன் ருபீஸ்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் பிரேக் ஈவன் சேல்ஸ்னு சொல்றது. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றது மூலமாவும் நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, ரெக்வயர்ட் சேல்ஸ் ஃபார் கிவன் ப்ராஃபிட். அதாவது ப்ராஃபிட்டை கொடுத்துருவாங்க. இப்போ 2 lakh ப்ராஃபிட் வேணும், அப்ப அதுக்கு என்ன சேல்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். சோ இத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதையும் யூனிட்ஸ்ல கண்டுபிடிக்கலாம், ருபீஸ்ல கண்டுபிடிக்கலாம். அதாவது ரெக்வயர்ட் ப்ராஃபிட் பிளஸ் பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் அப்படி போடுறது மூலமா நமக்கு சேல்ஸ் யூனிட்ஸ்ல கிடைச்சிரும். இல்ல நமக்கு ருபீஸ்ல வேணும் சேல்ஸ் அப்படின்னா required profit plus fixed cost divided by PV ratio. மொத்தத்துல எதுலலாம் நமக்கு ருபீஸ்ல வேணுமோ அது divided by PV ratio போட்டா நமக்கு கிடைச்சிரும். எதெல்லாம் பார்த்தோம் பாருங்க, நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்ல பார்த்தோம், அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டில பார்த்தோம், அண்ட் இதுலயுமே பாத்தீங்கன்னா divided by PV ratio போடுறது மூலமா நமக்கு ருபீஸ்ல கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் போடுறது மூலமா நம்பர் ஆஃப் யூனிட்ஸா நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகே, இப்ப அடுத்த ஃபார்முலா பாருங்க, ப்ராஃபிட் ஃப்ரம் கிவன் சேல்ஸ். அதாவது நம்ம ப்ரீவியஸா பார்த்தது ப்ராஃபிட் கொடுத்துட்டு சேல்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா சேல்ஸ கொடுத்துட்டு ப்ராஃபிட் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிவன் சேல்ஸ்.
அந்த சேல்ஸ் ஒரு 5 லேக் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 லேக் சேல்ஸை இங்க யூஸ் பண்ண போறோம். இன்டூ பிவி ரேஷியோ மைனஸ் பிக்சட் காஸ்ட். ஓகே, ரொம்ப சிம்பிளா இதை கண்டுபிடிச்சிடலாம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் ரொம்பவே ஈஸி. இது வந்து உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங்லயும் இருக்கு, மார்ஜினல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லயும் இருக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர். இது படிச்சுட்டீங்க, இவ்வளவுதான் இதுல இருக்க ஃபார்முலாஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களால 5 and 10 மொத்தம் 15 மார்க்குக்கு இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் வரும். அதை ஈஸியா உங்களால வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் ஷட் டவுன் பாயிண்ட். இது பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பாயிண்ட் அப்படின்றது மார்ஜினல் காஸ்டிங் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல கேட்பாங்க. அப்ப பிக்சட் காஸ்ட் மைனஸ் ஷட் டவுன் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இது மூலமா நம்ம இந்த ஷட் டவுன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதான் இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல இருக்க ஃபார்முலாஸ். இப்ப நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னும் போது நமக்கு இந்த ஷட் டவுன் பாயிண்ட் தேவையில்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம படிச்சாவே போதும். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வேற சாப்டரோட ஃபார்முலாஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Thank you for your patient listening.